எங்களோடு நீங்கள் பேசுனீங்களே, எங்கள் வாழ்க்கையை மாற்றினீங்களப்பா. அப்பா எங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்தீங்களே, அதே மாதிரி இந்த கிராமத்தில் இருக்கிற வாலி பசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. அப்பா உங்கள் முகத்தை நாங்கள் பார்க்குறோப்பா. இந்த கிராமத்தில் இருக்கிற வாலி பசங்களை நீங்கள் தொடுங்கப்பா. உங்கள் பிரசன்னத்தை நிரப்புங்கப்பா. உங்கள் பிள்ளையை மாற்றுங்கப்பா. நிறைய பேர் அப்பா அந்த வடிமைத்தனத்துலேருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறாங்கப்பா. நானும் நல்லா வாழணும், நானும் அம்மா அப்பா பேச்சு கேட்கணும், நிறைய யோசனையோடு இருக்கிறேன். அதுலேருந்து வெளியே வர முடியலப்பா. நீங்கள் தொடுங்கப்பா. அப்பா கெட்ட ஸ்நேகத்தோடு போய் அவன் வாழ்க்கையை நாசனம் பண்ணி இருக்கிறாங்கப்பா. நீங்கள் பேசுங்கப்பா. அந்த கெட்ட ஸ்நேகத்திலேருந்து வெளியே வரட்டும்ப்பா. அந்த கெட்ட பழக்கத்துலேருந்து வெளியே வரட்டும்ப்பா. நீங்கள் தொடுங்கப்பா. நீங்கள் பேசுங்கப்பா. இந்த கிராமத்தில் யாரெல்லாம் வாலிபாசுங்க அந்த தனத்தில் அடிமையாக இருக்கிறாங்களோ, அந்த கெட்ட வழியில் போயின்னு இருக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தில் அவன் பரிசுத்தமாக மாறட்டும்ப்பா. உன் பரிசுத்தமான வழியில் நடக்கட்டும். உன் பிள்ளையா மாறட்டப்பா. அப்பா பாவிங்களுக்காக நான் இந்த உலகத்துக்கு வந்தேன்னு சொன்னீரே, பாவிங்களை ரட்சிக்க வந்தேன்னு சொன்னீங்களே, உங்களுக்கு நன்றி அப்பா. உங்க மாத்துங்கப்பா. இந்த கிராமத்துக்கு அவங்க ஆசீர்வாதமா இருக்கட்டும், நல்லா படிக்கட்டும், நல்லா வேலை உண்டுப்பா. நீங்க பேசி அவங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்கப்பா. அவங்க வாழ்க்கையில ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நீங்க தாங்கப்பா. அது மாதிரி வாலி பசங்கள்லாம் நீங்க தொட்டு அவங்க வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி வழிநடத்த போற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. வாலி பசங்களை நீங்க துணையா இந்த வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.